கோயில் கைஸ் அங்கே கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குல்ல ஃபாரஸ்ட், டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே தான் இருக்கோம். கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கருப்பாங்கோயிலில் தான் இருக்கோம். காட்டு கருப்பாங்கோயில் ஒன்று இருக்குது. காட்டு கருப்பாங்கோயிலுங்கிற கோயிலில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹிட்டன் ஒரு பிளேஸ் போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா சத்தியை தாண்டி போகணும். கடம்பூர் ரோட்டில் ஒரு பெரும்பள்ளம் டேம் அப்படின்னு ஒரு டேமு, அந்த டேமுக்கு தான் கைஸ் போக போகிறோம். இருங்க இந்த கோயிலை காட்டுற எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் கோயில். இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். தனியாக இருக்குது கோயில். காட்டு கருப்பாங்கோயில். ஸ்பைடர் எடுத்து தான் போக போகிறோம். நம்மளும் நம்ம சேகர்ஜி 2 பேரும் தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலிருந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சத்தி ரோட்டில் தான் போக போகிறோம். சுரகேஷ் நம்ம போயிட்டு அங்கே அந்த டேமுக்கிட்ட போயிட்டு டேமில் வந்து நான் விளாக் பண்ணுறேன். சுரகேஷ் போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த டேம் பற்றி. நம்ம போயிட்டு சன்செட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரில என்னன்ட்டு, நம்ம போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம். இந்த பெரும்பள்ளம் டேமுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். இதுக்குள்ளே போனால் ஆற்றுக்கு போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இருங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பைக் போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரில. ஃபுல்லாக கூட்டமாக வருதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் தண்ணி நிற்கிற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ஏதாச்சும் நடந்தால் நான் சொல்கிறேன். ஏதாச்சும் கேட்டாங்கன்னா சொல்கிறேன். வேறு எதுவும் கேட்கலன்னா இந்த டேமுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இது அன்சேஃப்டி தான், இங்கே யாரும் எதுவும் கேட்குறதில்ல. சரி, நான் உள்ளே போயிட்டு என்னன்னு சொல்கிறேன். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே உள்ள டேமுக்குள்ளே வந்துவிட்டோம். டேமுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃபுல்லாக டேமு. இது ஃபுல்லாக டேமு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கோம் நம்ம. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே இருக்கோம். டேமுக்குள்ளே இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த கடம்பூர் போகிற ரூட் இருக்குல்ல, அந்த ரூட். அங்கே தான் ஓப்பனிங் வால்வ் அங்கே இருக்குது. ஃபுல் டேம் இவ்வளோ தான் இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்குது நினைக்கிறேன். தண்ணி ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. ஆனால் டேம் பெரிய டேம், பெரும் பள்ளங்கிற மாதிரி பெரிய டேம். இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்னா இதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு வரலாம், வந்துட்டு போய்க்கலாம். நான் அந்த சரக்கடிக்கிறது இந்த மாதிரி இல்லீகலாக எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, சன்னு வந்து அங்கே இருக்குது. சன் வந்து செட் ஆகிட்டு இருக்குது. சன்லைட்டு வந்து அப்படி போகுது மலையோட. பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த அங்கேருந்து அப்படி இப்படி போகுது. ஆனால் இந்த மலை வந்து மறைச்சிக்குதுங்க. சன்செட் ஆகிறது இது இந்த மலை மறைச்சிக்குது. வேறு எதுவும் இல்லை.
ஃபுல் டேமே இவ்வளோதாங்க. ஃபுல்லாக இந்த டேம் ஃபுல்லாக இது இருக்குது. அங்கே தான் ஓப்பனிங் வால்வு ஓப்பன் பண்ணி விடுவாங்களே. சும்மா செக் டேம் மாதிரி தான், செம்மையாக இருக்கானு. நம்ம ஸ்பைடர் செம்கான்னு நின்றுக்கிறான். நடந்து வந்துட்டுருக்கவங்களாம் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்கே அந்த தோட்டம்லாம் இருக்குது. அப்போவும் அங்கே பார்த்தீங்கன்னா இதோ அங்கே ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் அங்கே வீடு இருக்குது பாருங்கள். அது எனக்கு எப்படி இந்த அனிமல்ஸுக்கிட்ட இருந்தாலும் இருக்காங்கன்னு தெரியல. கைஸ் நான் சொன்னேன்ல, இந்த மலைக்கு அந்த பக்கம் சவுண்டு கேட்குது வரிச்சு, லாரி ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தியா. இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் இந்த ரோடு ஆட்டிருக்கு. இது அவங்களாம் அங்கே வேலை செய்கிறீங்க வேறு மாதிரி. காசு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் வீடியோஸில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு ஆடிட்டு கிடந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே போய் ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகலாங்க. அவ்வளோதாங்க இந்த இந்த டேம் அவ்வளோதான். குட்டி டேம், பெரிய டேமெல்லாம் கிடையாது. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அங்கே தான் மேலே ஏற மாதிரி இருக்கும் ஸ்டெப்பாட்டை. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா யாராவது இறந்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழியே போயிடுவாங்க. சரி எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஏறி அப்படியே மேலே போயிடலான்ட்டு இது இறங்கிட்டு இருக்கோம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா 1988 கட்டியிருக்காங்க இந்த டேமு. பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகும், மேலே ஏறி போகும். கைஸ் இந்த டேமெல்லாம் சேஃபே கிடையாது, சேஃபான இடமே கிடையாது. கண்டமே ஏறிட்டு இருக்கனாங்க. அது சரியாச்சு நம்ம மேலே. டேம் சன்செட்டு வேறு எப்படி ஆகிட்டுருக்கணும் வங்கமாக. ரைஸ் மேலே வந்துட்டோம். இது அந்த டேமு. இதில் தான் வண்டியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு லாக் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு கேட் இருக்கும், அங்கே ஒரு கேட் இருக்கும். நான் கடைசியில் அந்த 2 கேட்டும் லாக் பண்ணிட்டானுங்க. இதுதான் ஃபுல் டேம். செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தோட்டம் தான். ஆனால் டேம் தண்ணி இருக்குல்ல, அப்புறம் ஃபுல்லாக தோட்டம். செம்மையாக இருக்குது. தட்டாம்பூச்சியாக ஆடி இருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் அப்படியே கிளம்பிடலாம். நான் மேலே வண்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்பைடரை போட்டு நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது அப்படி எடுக்க முடியல. செம்மையாக இருக்குங்க அந்த சன்செட்டு. கோல்டாக இறங்கிட்டுருக்கு. செம்மையாக இருக்கு கைஸ். அங்கே இதோ டவரெல்லாம் தெரியுது, டவர் தெரியுது. அங்கே தான் கடம்பூர்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் கடம்பூருக்கு போனதில்லை. போகணும், போய்க்கலாம் கூடி சீக்கிரத்தில். பயங்கரமாக இருக்குது. ஃபுல் டேமேஜ் தான். சன் செட் ஆகிறதா தெரியுதில்ல இதில். இந்த மழை மறைச்சிக்குது கைஸ். இந்த டேம் பார்த்திங்கன்னா யார் வேணால் வரலாம். இது எப்படி சொல்கிறதுனா, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு லோன்லினஸோடு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்படி சிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டிங்கன்னா போதும், செம்முன்னு இருக்கும். என்னங்க வேணும், பாட்டு கேட்டு இப்படி இந்த மலையெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கனாலே அந்த அது எவ்வளோ பெரிய ஃபீலிங்ஸாக இருந்தாலும் போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே இங்கேருந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 2-3 வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். எல்லாம் எப்படி சொல்கிறதுனா மண்ணுங்க, ஃபுல்லாக மண். இது மட்டும் பில்லர், இந்த கீழேருந்து அண்டர்கிரவுண்ட்லேருந்து மேலே ஏற்றிருப்பாங்க. இதில் ஃபுல்லாக கல்லிலேயே கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக கல்லில் தான் கட்டியிருக்காங்க. 1888 கட்டியிருக்காங்க. ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு நம்ம அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி
பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தெரியாத பிளேஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த பிளேஸ்க்கு எப்படி போகிறது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சத்தியமங்கலம் வந்துட்டு பெரும்பள்ளம் டேம் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த லொக்கேஷன் வந்துடும். இந்த லொக்கேஷனெல்லாம் அந்தளவுக்கு தூரம்லாம் இல்லை. ஒரு சத்தியிலேருந்து ஒரு 10-14 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. அப்படியே வந்துட்டிங்கன்னா அந்த பெரிய டேம் பார்த்துட்டு போயிடலாம். பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே ஜாலியாக போயிடலாம். சரி, ஓகே கைஸ், அப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிப்பு முக்கியம், அப்போ சிரிச்சிட்டே இருங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்தோட வீடியோ கொடுத்து உங்களை சப்ஸ்கிரைப் வித் மை ஃப்ரெண்ட். சரி, ஓகே, பாய்.